பாஜக அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை தோற்கடித்தவர் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆடி போய் கிடக்கு, டெல்லி ஆடி போயிருக்கு. சொன்னார் பாத்தீங்களா, தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ரம் டெல்லி அப்படின்ட்டு அதை நிரூபிச்சுட்டாருங்க. ஏன்னா அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலா தான் இருக்கணும். நாம் யாருக்கும் அடிபணிய மாட்டோம், தலை குனிய மாட்டோம். அப்படி ஆராய்ச்சி அடிபணிந்து தலை குனிஞ்சிட்டாங்கன்னா அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த அமைதிப்படை அம்மாவாசைகளை ஒதுக்கி விடுங்க. அதி உன்னதமான தலைவர் ஆரம்பிச்ச அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப எங்க போய் நிக்குது பாருங்க. எடப்பாடியார் கிட்ட சிக்கி, ஐயோ கொஞ்சமாவது அவருக்கு மனசாட்சி இருக்கக்கூடாதா? ஏங்க கெத்தா நின்ன ஒரு தலைவன், அதுக்கப்புறம் ஜெயலலிதா மேடங்க என்ன தில்லுங்க, மோடியா லேடியா பாத்துலான்னு சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து நீங்க கட்சியை அடிச்சுட்டு வந்துட்டீங்க. அவங்க கிட்ட இல்ல, அவங்க கை காட்டுறது நம்ம ஓபிஎஸ் தான். அவங்க கை காட்டினாங்க. நியாயப்படி ஓபிஎஸ் தான் சிஎம் ஆயிருக்கணும். அங்க எப்படியோ யாருகிட்டயோ காலில் இருந்து டேபிள் கடியில பூந்து என்னென்ன பிஜேபி ஒரு படி மேல போய் மதச்சண்டையை கொளுத்தி போட்டுருவோம். எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நம்ம கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலைங்கிறத மறந்துடுவாங்க. உன் மதம் பெருசா, ஏன் மதம் பெருசா, உன் சாமி பெருசா, ஏன் சாமி பெருசான்னு சண்டை போடுவாங்க. இதுல நம்ம நல்லா குளிர் காய்ச்சிக்கலாம் அப்படின்னா அது இந்தியாவில எங்க வேணாலும் குளிர் காயலாம், தமிழ்நாட்டுக்குள்ள முடியாது. கரூர் இன்சிடென்ட் எல்லாத்துக்கும் காரணம் திமுக அரசு, தீய சக்தி, ஸ்டாலின் அங்கிள் இப்படியெல்லாம் பேசினாரு விஜய். இப்படியெல்லாம் பேசின விஜய் மேல எந்த ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா அது விசாரணை நடக்குது, சிபிஐ விசாரணை நடக்குது, அவங்க பார்த்துக்குவாங்க. சட்டசபையில எவ்வளவு பெருந்தன்மையா சொல்றாருங்க. எந்த கட்சியும் தன்னுடைய சொந்த கட்சிக்காரன் விபத்துக்குள்ளாகி இந்த மாதிரி மரணம் ஏற்பட வேண்டும் என்று விரும்ப மாட்டான். டிவிகேக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. எங்களுக்கெல்லாம் ஒரு கொள்கை தலைவர் இருக்காரு. நீங்க சொன்னீங்கல்ல தம்பி விஜய், எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் அப்படின்ட்டு. ஆனா அந்த கொள்கைகளை உங்க ரசிகர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? எங்களுக்கு அந்த காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்களுடைய கொள்கை தலைவர் அண்ணானாரு, பெரியார்னு சொன்னாரு. அது அவருடைய படத்துல அவருடைய பாடல்கள் மூலமே எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. திரையரங்குகளை திண்ணை பள்ளிக்கூடமாக மாத்தியவர் எம்ஜிஆர். நீங்க யாரு சினிமால இருந்து வந்தாலும் எம்ஜிஆர்னால எப்படிங்க அவர் உங்களை ஏன் பிடிச்சுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களையும் சொல்லக்கூடாது, நம்மள ஒரு சினிமா நடிகணும் ரேஞ்ச் விடுங்க. நான் விஜய்க்கு கம்பேர் பண்ண ரொம்ப நான் இங்க இருக்கிற விஜய் அங்க இருக்காரு, நோ டவுட். அதெல்லாம் நான் ஓப்பனா சொல்லி ஒத்துக்கிறேன். நம்ம மேல எல்லாம் எப்படி அன்பு வருது? நம்ம சினிமால நம்ம நடிச்ச நடிப்பை பார்த்து அன்பு வருது இல்லையா? நம்மள சினிமா நீங்க அழகா இருக்கிறீங்க, சூப்பரா டான்ஸ் ஆகிருக்கீங்க, சூப்பரா ஃபைட் பண்றீங்க, நல்லா நடிக்கிறீங்க, இதனால உங்க மேல அன்பு வருது. இதுக்கு எத்தனை பேர்? எனக்கும் தம்பி விஜயோட படத்தை பார்க்கறது செம்ம ஜாலியா இருக்குங்க. இப்ப மறுபடியும் ரீரிலீஸ் ஆனப்ப கூட தில்லி படத்தை நான் என் பேர பசங்களோட உட்கார்ந்து பார்த்தேன், பயங்கரமா ரசிச்சேன். அப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தர் நம்மள அவரை ஏன் பிடிச்சது? அவர் சினிமால நல்லா டான்ஸ் ஆடுறாரு, ஃபைட் பண்றாரு, நல்லா வசனம் பேசுறாரு, நல்லா நடிக்கிறாரு, அதனால நம்மளுக்கு விஜய் பிடிக்குது. அப்ப அவர் நம்ம எங்க வச்சிருக்கணும்? சினிமாலேயே வச்சிருக்கணும். சினிமாலே இருந்தா தான் நல்லது. இப்போ அவரு தான் ஆர்வ கோடல்ல வந்துட்டாரு. இப்போ அவரு நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி கெத்தா தில்ல நிக்க முடியுமா? டெல்லியில போய் அவங்களை எடுத்து ஃபைட் பண்ண முடியுமா? டெல்லி நோ ஓடி போய் ஒழிஞ்சுக்குவோம் அப்படின்னா போல. அதனால அதுக்கு ஒரு ஆள் வேணும்.